ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 2026 150 நாளுக்காக ஒரு ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்டடி பிளானில் செல்ஃப் ஸ்டடி பிளான் டெய்லி என்னென்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், ஜிஎஸ், மேக்ஸ், லாங்குவேஜ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பிளான் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளான் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம லாஸ்ட் வீக் கிளாஸஸ் வந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காக ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது ஏப்ரல் 26 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, டெஸ்ட் 1 உங்களுக்கு 28 ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம், ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏப்ரல் முடிய போகுது. ஓகே, ஜூனில் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஒன்ஸ் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அரைவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குரூப் 2, குரூப் 4 கண்ணை மூடி தரத்துக்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம டார்கெட் எல்லாமே இந்த ஜூனில் எவ்வளோ வந்து முடிக்கிறோம், இந்த ஏப்ரல், இந்த மே, இந்த ஒரு 1.5 மாதத்தில் எவ்வளோ முடிக்கிறோமோ, என்ன ரிவைஸ் பண்ணுறோமோ, என்ன பேஸ் போடுறோமோ, இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நகர போகுது. ஸோ இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணாமல் போங்க, இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட விருப்பம். பட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நாட்கள் கம்மியாக இருக்குது. டிசம்பரில் பிளானர் கொண்டு வந்தாங்க, இன்னும் நாட்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஏப்ரல் முடிஞ்சாச்சு. இன்னும் 2 மாதத்தில் வருஷமே பாதி வந்து முடிய போகுது. ரைட்டா? இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா வேகமாக வந்து ஓடிடும். ஸோ இதுக்கப்புறம் தள்ளி போடாதீங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் விரும்புகிறவங்க அடுத்து வரப்போகிற இந்த 5 மாதங்களில் டெய்லி டெஸ்ட் வந்து இருக்க போகுது. இங்கே டெஸ்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய சிலபஸ் இருக்க மாதிரி இருந்திருக்கும். பட் நம்ம டார்கெட் முடிக்கணும், ரிவைஸ் பண்ணணும். இங்கே அதிகமாக உங்களுக்கு ஒரு 15,000 கேள்விகள் நம்ம கவர் பண்ண போகிறோம். கரண்ட் ஆஃபீஸ் சேர்த்துறீங்க அப்படின்னா 25,000 கேள்விகள் மேலே வந்திருக்கும். பட் இது எல்லாம் அதிகமாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். டெய்லி நிறைய நீங்கள் வந்து படிக்கணும், ஸ்டோர் பண்ண மாதிரி வந்திருக்காது. ஒரு விஷயம், ஒரு டாபிக் படிப்பீங்க, அடுத்த டெஸ்ட்டில் அதே டாப்பிக்கை வேறு ஆங்கிளில் கேள்வியாக வந்திருக்கும், ரிவைஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அப்போ என்னென்ன கவர் பண்ண போகிறோம், எப்படி கவர் பண்ண போகிறோம் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ ஏப்ரல் 26 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்கள் ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்க முடியும். நம்ம டார்கெட் ஏப்ரல் முடிஞ்சிடுச்சு, இந்த மே முடியறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 30-40% முடிச்சிருக்கணும். ஜூன் 20 நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் மினிமம் ஒரு 60% முடிச்சு வச்சுருந்தா மட்டும்தான் இப்போ இருக்க நாட்களில் போட்டி போட முடியும். அதை மைனஸ் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. ஓகே, சரி, வீடியோ முழுமையை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, பார்க்கலாம். ஸோ நம்ம டார்கெட் இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் 3 லெவல் டு அச்சீவ் சக்ஸஸ். இது நம்ம லாஸ்ட் இயரும் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். நல்லபடியாக வந்து முடிஞ்சது. பசங்க நல்லா வந்து எழுதியிருந்தாங்க. எக்ஸாம்ஸ்லேயும் கொஸ்டின்ஸ் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. ஸோ 3 லெவல் என்னெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். இங்கே ஜிஎஸ் நம்ம கவர் பண்ணுறோம், ப்ளஸ் இங்கே மேக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், லாங்குவேஜும் கவர் பண்ணுறோம். ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த ஒரு விஷயம் செட் ஆகுமான்னு கேட்டால் நிச்சயமாக செட் ஆகும். நிறைய விஷயம் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே நான் ஒரு புக்கை மட்டும் படித்தா போதும், கிளியர் பண்ணிடலாமான்னு கேட்டால் அதுக்கான காலங்கள் மாறிடுச்சு. நிறைய புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும், ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாமே ஒன்றா கலெக்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம். இதில் லெவல் 1 நம்ம பண்ண போகிறது ஃபோக்கஸிங் சமச்சர் புக்ஸ். அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே சமச்சர் புக் மாறும் போது அதுக்கான கண்டென்ட் நம்ம வந்து மாற்றிக்கலாம். பட் இப்போது என்ன சமச்சர் புக் இருக்குதோ அந்த புக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இங்கே கொஸ்டின் ஸ்டஃபாக கேட்குறாங்க, வேறு மாதிரி கேட்குறாங்க, வெளியேந்து கேட்குறாங்க, இது போதுமான்னு கேட்டால் நிச்சயமாக எப்படி கேட்டாலும் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். 6லேருந்து 12th வரைக்கும் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி முழுமையாக கவர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கிட்ட வந்து போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, 175 கேள்வி கேட்குறாங்க ஜிஎஸ்சில், மேக்ஸ் இல்லாமல். ஓகேவா? அண்ட் குரூப் 2ல் 75 வந்து கேட்குறாங்க. அண்ட் குரூப் 4 75 கேட்கப்படுது. இது ஜிஎஸ், லாங்குவேஜ் இல்லாமல், மேக்ஸ் இல்லாமல். அப்போது இந்த 175 கேள்விகளில் குறைஞ்சது 90 கேள்விகள் சமச்சர் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்கப்படுது. இங்கே 75 கேள்விகளில் 30+ உங்களுக்கு சமச்சர் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அப்போது அந்த அடிப்படையான விஷயங்கள் நம்ம கையில் சோர்ஸ் இருக்குது. இப்போ டிகிரி லெவல் படிக்கும் போது புக்ஸ் வந்து மாறும். பட் சமச்சர் புக் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புக்ஸ் தான் இருக்குது. அந்த சோர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக முடிச்சுட்டா அந்த கட் ஆஃப் கிட்ட நீங்கள் வந்து போக முடியும். இதை முடிச்சுட்டு அடுத்து போகும்போது தான் நீங்கள் இன்னும் பெட்டராக படிக்க முடியும். இதை விட்டுட்டு வெளியே தேடி படிக்கிறேன் அப்படி படிக்கிறீங்க அப்படின்னா டைம் அதிகமாக போயிட்டே இருக்கும், சீக்கிரமாக நீங்கள் முடிக்க முடியாது. ஓகே, இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சமச்சர் புக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இங்கே 10,000 ஒன்லைனர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன், சொசைட்டின்னு எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அந்த ஒன்லைனர்ஸ் பேஸ் பண்ணி 25 டெஸ்ட்டு பைலிங்குவல் மோடில் ரிவிஷன் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு டெஸ்ட்டுக்கும் 100 கேள்வி இருக்க போகுது. ஒன்லைனர்ஸ் படிக்க போகிறீங்க, அந்த ஒன்லைனர்ஸ் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டா சமச்சர் புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இங்கே இதை மட்டும் படித்தா போதும், இதை மட்டும் கவர் பண்ணால் போதும், இது இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா 6 to 12 நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அவங்க எங்கேருந்து கேட்குறாங்க, சிலபஸ் கவர் ஆகுதா, கவர் ஆகலை அப்படிலாம் இல்லை, எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 6 to 12 A to Z ஃபுல்லாக நம்ம வந்து முடிக்கணும். முடிச்சாச்சா? அடுத்தது மேக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். மேக்ஸ் உங்களுக்கு சமச்சர் புக்கும் கவர் ஆகும்,
அடிஷ்னலாக வெளியே என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரீசனிங்லாம் ரொம்ப டஃப்பாக வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயமும் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ப்ளஸ் இங்கே லாங்குவேஜ்க்கான வீடியோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதாவது குரூப் 2 குரூப் 4க்கு லாங்குவேஜ் வேணும். குரூப் 1 நம்ம லாங்குவேஜ் தேவை கிடையாது. இப்போ ஜிஎஸ் மேக்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கு ஒரே மாதிரி படிங்க. அதுதான் கரெக்டாக வந்திருக்கும். எக்ஸாம்ஸ் கிட்ட வரும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் டியூன் பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். இது லெவல் 1. ஓகே, லெவல் 2 நம்ம கவர் பண்ண போகிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்கோரிங் கவரேஜ். நம்ம லாஸ்ட் இயர் இங்கே 25 டெஸ்ட் மாதிரி தான் வந்து இப்போ நாங்கள் வச்சுருந்தோம். பட் இந்த வருஷம் 41 வந்து கொடுத்துருக்கோம். இது அடிஷ்னலாக உங்களுக்கு 50 வந்து மாறும். ஏன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொடுத்தாகணும். இப்போ ஜூனில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து வருது, ஜூலையில் வருது, அதுக்கப்புறம் செப்டம்பரில் வருது, அப்படி மாறி மாறி வருதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அங்கேருந்து என்ன விஷயங்கள்லாம் வந்து மாற்றலாம் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு. இந்த மாதிரி அப்டேட் நம்ம வந்து கொண்டு போக முடியும். 2026 வரப்போகிற குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எது வந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணியாகணும். டிகிரி லெவல் இன்னும் அப்டேட் பண்ணி 50 கிட்ட வந்து வரும். அப்போ ஒட்டுமொத்தமாக உங்கள்கிட்ட ஒரு 10,000 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஒன்லைனஸை தாண்டி அட்டன் பண்ண போகிறீங்க. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் அதுக்கான கீ நம்ம வந்து கொடுத்துருவோம். வெறும் ஒன்லைன் கீ மட்டும் வந்திருக்காது. ஒரு கொஸ்டின் இருக்குது, 4 ஆப்ஷனுக்குமே என்ன வித்தியாசங்கள் இருக்குது, என்ன கீ வேணும் ஃபுல்லாக வந்து கொடுத்துரும். அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் கான்டெஸ்ட் ஃபார் குரூப் 2 குரூப் 2A அண்ட் குரூப் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் லாஸ்ட் டைம் கேட்ட கேள்விகள்லாம் புக்கில் படிச்சதை தாண்டி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து சரி பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் அங்கே வந்து இருக்க போகுது. ரிவிஷன் நோட்ஸ் இருக்கும் ஃபுல் ஜிஎஸ்க்கு உங்களுக்கு. இங்கிலீஷ் தாண்டி தமிழ் தாண்டி இங்கிலீஷ் தமிழுக்கு வீடியோஸ் கொடுக்க போகிறோம். பட் ஜிஎஸ்க்கு இருக்கா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ரிவிஷன் நோட்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் இங்கே 2 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியாது. மினிமம் 10 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது. 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் 2026 எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 2024 எக்ஸாம்ஸ் போகிற வரைக்கும் அந்த 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் பண்ணுறோம். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் எல்லா விஷயமும் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஜியாகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக் எல்லா விஷயம் ப்ராப்பராக கவர் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும் ப்ளஸ் நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு நோட்ஸும் கவர் ஆக போது, டெஸ்ட்டும் கவர் ஆகும். ஏன்னா டெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை இல்லையா? நம்ம ஜிஎஸ் ஃபுல்லாக வந்து முடிச்சிடுறோம், மேக்ஸ் ஃபுல்லாக வந்து முடிச்சிடுறோம், புக்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர் இருக்குது. அப்போ அதுக்கான டெஸ்ட் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம்? ஒரு 100 கொஸ்டின் அந்த ஒரு ஃபார்மேட்டில் மந்த்தாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ப்ளஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு கரண்ட் அஃபேர்ஸை கொடுக்க போகிறோம். அது நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூலோட ப்ராப்பர் டேட்டோட முழுமையாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் ரெகுலராக படிக்க முடியும். போதுமான விஷயமா இருக்கும். ஓகே, அட் லாஸ்ட் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணது இல்லையா? இப்போ செமஸ்டர் புக்காக இருக்கட்டும், டிகிரி லெவல் புக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, பிவைக்யூ, அதையும் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இங்கே எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ், அடுத்த விஷயம் பிவைக்யூ, அதுக்கப்புறம் தான் புக் லிஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது 2வது பிவைக்யூ இருக்குன்னும் போது அந்த பிவைக்கும் நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுக்க போகிறோம். 2025 வரைக்கும் கனெக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸுமே குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மொத்தமாக கலெக்ட் பண்ணி அந்த பிவைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் கிளாஸ் வந்து இப்படி இருக்க போகுது. இதில் டவுட்ஸ் என்ன இருந்தால் வந்து இப்போ நாங்கள் கேளுங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பிடிஎஃப் சொன்ன டேட்டுக்கு வந்து இப்படி தான் வரப்போகுது. அதுக்கான கொஸ்டின், அதுக்கான கீ. இங்கே ஜிஎஸ் கவர் ஆகுது, மேக்ஸ் கவர் ஆகுது, லாங்குவேஜ் கவர் ஆகுது. அண்ட் ஜிஎஸ்க்கான ரிவிஷன் நோட்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ நான் கொடுக்கப்படும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட், மேக்ஸ்க்கான டெஸ்ட், அதுக்கான கீ, லாங்குவேஜ்க்கான டெஸ்ட், லாங்குவேஜ்க்கான வீடியோஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் என்ன கவர் ஆகுதோ அந்த ப்ரிலிம்ஸ் மாடியூலில் ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து என்ன டேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம், எந்த மாதிரி இருக்க போது எல்லாமே அதுக்கான கிளியர் நோட் நான் வந்து கொடுத்துருவேன். வீடியோ முழுமையாக வந்து பாருங்கள். என்றைக்கு டெஸ்ட் இருக்க போது எல்லாமே நான் சொல்கிறேன். அது ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டில் டெஸ்ட் வந்து எழுதுங்க. ஒரு டெஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் 60 மார்க் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் அது 50 கூட மாறும், திரும்ப 70 வந்து மாறும். அப்போ உங்களோட எவால்வேஷன், நீங்கள் படிக்கிறீங்க சரியாக இருக்கா தப்பாக இருக்கா. ஒரு 10th புக்கு நல்லா ஃபுல்லாக நம்ம முடிச்சிருப்போம். டெஸ்ட் படிக்கும் போது அது ஃபுல்லாக நம்ம வந்து போட முடியாது. அப்போ எங்கே தப்பாக இருக்குது, எங்கே சரியாக இருக்குது, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் பேட்ச் தேவைப்படும். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இல்லை சாம்பிள் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்ன டெஸ்ட் வந்து இருக்குது, ஒன்என்எஸ் எப்படி இருக்கும், டெமோ வீடியோஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கான நோட்ஸ் எப்படி இருக்க போகுது, எல்லாமே சாம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, பெட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பேட்சும் எல்லாருக்குமே சூட் ஆகாது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். ஸோ இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது April 26. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். April 28 டெஸ்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் April 30 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான சாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணியிருக்காங்க. கிளியர் பண்ணவங்க லிஸ்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
ஏப்ரல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் வேகமாக நாட்கள் வந்து ஓடிடும். ஓகே, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வேக்கன்சி வரட்டும், பொறுமையாக ஜாயின் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நீங்கள் தள்ளிப்போட நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வேகமாக வந்து ஓடிடும். 2026 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. 27ல் சிலபஸ் மாறலாம், புக்கு மாறலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, எப்படி வரப்போகுது யாருக்குமே தெரியாது. இது எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நாட்கள் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இல்லைனாலும் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.